சண்டிகர்ல நூ அப்படிங்கிற இடத்துல ஜூலை 19, 2022 அன்று வந்து டிஎஸ்பி சுரேந்தர் சிங் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு குழுவோட இல்லீகல் மைனிங் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ரெய்டு நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த ரெய்டு நடக்கும்போது ஒரு டம்பர் லாரி வந்து வேகமா வந்து இவர் மீது மோதி இவரை கொன்றதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது சம்பந்தமா ஒரு ஒரு நபர் ஆணையம், ஜஸ்டிஸ் எல்என் மிட்டல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அந்த ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்ததாக செய்திகள்ல குறிப்பிடுறாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ரைடுக்கு போனவங்க யாருமே தங்களிடத்துல ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அவங்க ஒரு 15 பரிந்துரைகள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி ரெய்டுக்கு போகும்போது கண்டிப்பா தங்களிடத்துல துப்பாக்கி, ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும். 2வது, இந்த டம்பர் லாரி எதெல்லாம் வந்து இந்த மைண்ட் மெட்டீரியல் அத வந்து கேரி பண்றாங்களோ, அதெல்லாம் ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. மேலும் கிரஷர் ஜோன்ங்கிறது இருக்கு. அத வந்து செப்பரேட் கிரஷர் ஜோன் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட். அப்புறம் சர்வே ஆஃப் கிரஷர் ஷுட் பி டன். மாஸ் அவேர்னஸ் கேம்பெயின் இன்வால்விங் என்ஜிஓஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஷுட் பி டன். ட்ரோன்ஸ் பயன்படுத்தி கண்காணிக்கணும்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான, அதாவது இல்லீகல் மைனிங் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற தகவல்களை காவல்துறைக்கு தரக்கூடிய ரகசிய தகவல் பரிமாற்றும் நபர்களை அதிகப்படுத்தணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்னும் சொல்றாங்க. அப்புறம் செக் போஸ்ட் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து சிசிடிவி செட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்காணிக்கணும், குறிப்பா இல்லீகல் மைனிங்கை கண்காணிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை கொடுத்திருப்பதாக தகவல் சொல்றாங்க. இந்த வழக்கு சம்பந்தமா மற்ற தகவல்கள் வந்து நமக்கு இப்போதைக்கு அவைலபிளா இல்லை. இது பற்றி தகவல் வரும்போது நம்ம அடுத்து இது சம்பந்தமான தகவல்களை பகிர்ந்து கொள்வோம்.